வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் இருக்கா? இருக்கு. நம்மளுக்கு எந்த வயசானாலும் முடி நல்லா கருப்பாக இருக்கிறதுக்கு ஒரு புத்திரா இருந்தால் சொல்லுங்க. ஓகே, என்ன ஏஜ் ஆனாலும் நம்மளோட ஹேர் தலைமுடி நல்லா கருப்பாகவே இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே லேடிஸ்க்குள்ள ஆசை தான். அப்படி இருக்கிறதுக்கு உள்ள ஒரு முத்திரை இருக்குது. இந்த முத்திரை வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த முத்திரை தான், வேறு யூஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த முதிரை செய்ய தயாராகிருங்க. ப்ரொசீஜர் பிரகாரம் நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. முதுகுத்தண்டு நேரம் இருக்கட்டும். கண்களை மூடி உங்கள் எண்ணத்தை சரி பண்ணிக்கங்க. நான் முதிரை பயிற்சி செய்ய போகிறேன், என்னுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும்னு சொல்லி உங்களோட எண்ணத்தை முதல்ல சரி பண்ணிக்கங்க. அடுத்து இந்த சரி பண்ண அந்த எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ வாய் முதிரை செய்ய தயாராகிருங்க. உங்களோட ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க முடிந்த அளவு. அதுக்கு மேலே கட்டை விரலை வைத்து மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கை விரல்களை. கட்டை விரலை மடித்து ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அதற்கு மேலே கட்டை விரலை வைத்து மடித்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாயு முதிரை வந்து நிறைய பலன்கள் இருக்க வாயு முதிரை செய்கிறதுனால நம்ம இந்த வாயு முதிரையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து என்றுமே இளமையாக இருக்கலாம். என்றுமே இளமையாக இருக்கிறன்றப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே முடியெலாம் நம்ம தலைமுடி வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து க்ரே ஹேர் வராது. நம்ம திருமூலரோட திருமந்திரத்திலே நீங்கள் வந்து அந்த பாடல் இருக்குது, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அல்லது கேட்டிருப்பீங்க இல்லைன்னா படிச்சிருப்பீங்க. இப்போ அவங்க ஜோதி மேம் வந்து அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே அவங்க கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ அந்த திருமூலர் நமக்கு அந்த காலத்திலேயே நமக்கு வந்து இந்த வாயு முதிரையோட வாயு முதிரை செய்தால் எவ்வளோ சிறப்பு இருக்கும், அது மாதிரி நமக்கு நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு பாடலே இருக்குது, நம்ம பார்ப்போம். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட நிறுத்தி நின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு திரியோன் புரிசடையோனே அப்படின்னு திருமூலரோட திருமந்திரத்தில் இருக்குது. அதாவது நமது உடம்பில் புறப்பட்டு உடம்புலையே நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாயுவை வந்து சரியான அளவில் இயங்காத வாயுவை முறையாக யோக நெறிப்படி நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முதிரை பயிற்சி சிம்பிளான யோகாலாம் செஞ்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து என்றுமே எவ்வளோ வயதானாலும் உடல் இளமையாக இருக்கலாம். ஓகேயா? அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளும் நம்பிக்கையோட முதிரையோட பலன்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் வந்து முதிரை வந்து எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சின்ன சிம்பிளான முதிரை பயிற்சி பெரிய பெரிய நோய்களை தீர்க்கும் தன்மை கொண்டது. அதுகளையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்மளும் வந்து நமக்கு தெரிந்த அளவு நம்ம வந்து சிம்பிள் முதிரை பயிற்சிகளை நம்ம யூடியூப்பில் ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப்பில் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் ஒன்லி முதிரை பயிற்சி சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் கூட கேட்குறாங்க. முதிரையோட விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு. மேக்ஸிமம் நம்மளும் முடிந்த அளவு நம்மளோட ரெகுலர் ப்ராக்டிஸில் யோகா, முதிரை, சிம்பிள் நாடி சுற்றி இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ ஜோதி மேம் வந்து கை விரல்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கையில் கொடுத்துருந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ணிங்களா மேடம்? இந்த மாதிரி இந்த முதிரையை எத்தனை தடவை செய்யணும் உங்களுக்கே தெரியும்ல? காலையில், மத்தியானம், சாயங்காலம். ஓகே, காலையில், மத்தியானம், சாயங்காலம். எவ்வளோ நேரம் செய்யணும்? சூப்பர். எவ்வளோ நேரம் செய்யணும்? 2 to 3 minutes, இல்லாட்டி 5 minutes செய்யலாம். ஓகே, 5 minutes கிட்டக்க செஞ்சோம்னா நமக்கு வந்து முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.